ஹாய் லக்கிடீஸ், இன்னைக்கு நம்ம ஜிமினோட எஃப்எஃப்ஆன மேரி டு மிஸ்டர் நைட்மேர் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்செட் மாஸ் இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதோட முடிச்சிடணும் அப்படின்னா ஹோப் ஜிமின் கிட்ட ஒயனுக்கு ஒரு சாரீ எடுத்தாடா அப்படின்னு சொல்ல, ஜிமின் அங்கே இருக்க ஒரு பூனம் சாரீ பண்டலில் இருக்க ஒரு ப்ளூ கலர் சாரீ எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்களும் எதுவுமே சொல்லாமல் வாங்கிக்கிறீங்க. ஜிமின் மனசுக்குள்ளே, ஏய் பட்டிக்காடு, என்கிட்ட உரிமையாக கேளுடி, அவளுக்கு 50,000க்கு ட்ரெஸ்ஸு, உங்கள் பொண்டாட்டி எனக்கு வெறும் 500 ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேளுடி அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. ஆனால் நீங்கள் அந்த சாரியை ரொம்பவே சந்தோஷமாக உங்கள் செஸ்ட்டோடு வச்சு அணைச்சிக்கிறீங்க. அங்கேருந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. 2 பேர்த்த தவிர, ஒன்று நீங்கள், இன்னொன்று நம்ம ரேஷ்மாவோட மனசு சந்தோஷத்தில் அப்படி துள்ளி குதிச்சிட்ருக்கு. எனக்கு 50,000க்கு ட்ரெஸ் எடுத்திருக்காரு, ஆனால் அந்த ஒயனுக்கு வெறும் 500க்கு எடுத்திருக்காரு. அப்போது இதுலேருந்தே தெரியுது ஜிமின்க்கு நான் தான் முக்கியம்னு அப்படின்னு. ஏகத்துக்கும் சந்தோஷப்படுறா. மேனேஜர், சார் இந்த சாரீ 500 தான் சார் வரும், இதை போய் அவங்களுக்கு அப்படின்னு இழுக்கிறாரு. ரேஷ்மாவோ, இந்த ஆள் விட்ட காரியத்தை கெடுத்துருவான் போல அப்படின்னு நினச்சி முந்திக்கிறா. இதோ பார் மேனேஜர், உனக்கு இது தேவையில்லாத வேலை. ஒரு சர்வெண்ட்க்கு 500 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தா பத்தாதா? சொல்லப்போனால் அவள் தக்கதிக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொன்னதும் கடுப்பான ஹோப் அவளுக்கு பதிலடி கொடுக்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவளை முந்திக்கிறா மஞ்சு. லுக் ரேஷ்மா, யாரை பார்த்து சர்வெண்ட்டுன்னு சொல்கிற? வயன் ஒன்றும் சர்வெண்ட் இல்லை, இந்த வீட்டோட எஜமானி. இவ என் அண்ணனோட மனைவி. இன்னும் உனக்கு விளக்கம் சொல்லணுன்னா, உனக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. இனி ஒரு தடவை அவளை சர்வெண்ட்டுன்னு சொன்ன உன்னை தொலைச்சிடுவேன், மைண்டட் அப்படின்னு அவளோட ஆள்காட்டி வரலை தூக்கி காட்டுறா மஞ்சு. ரேஷ்மா மனசுக்குள்ளே வந்துட்டான் பெரிய இவ மாதிரி. இருடி, எனக்கும் ஜிமினுக்கும் மட்டும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேலையாக உன்னை வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே கருவிக்கிறா. உடனே கோபத்தில் அங்கேருந்து எழுந்து போயிட்டா. உடனே ஹோப், டேய் ஜிமின், நீ பண்ணுறது ஓவர்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திரும்பி, தங்கச்சிம்மா அந்த புடவை எங்கே கொடு, அவன் உனக்கு வேறு வாங்கி தருவான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி அந்த புடவையை வாங்க கையை நீட்டுறாரு. ஆனால் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை ஜேஹோப்கிட்ட கொடுக்க மறுத்துடுறீங்க. பரவாயில்லண்ணா, எனக்கு இந்த புடவை போதும், மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே ஹோப், தங்கச்சிம்மா அது வெறும் 500 ரூபா தான்டா, நம்மக்கிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரங்களுக்கே 2000க்கு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு ஹோப் சொல்ல, நீங்கள் ஜிமினை பார்த்துட்டே ஹோப் கிட்ட, இதுதான் அவர் எனக்கு முதலாக வாங்கி கொடுத்தது. உங்களுக்கு வேணும்னா இது சாதாரண புடவையாக இருக்கலாம், ஆனால் இது எனக்கு பொக்கிஷம். நீங்கள் இதோட விலை வெறும் 500 ரூபான்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அவள் சொன்னதை கேட்டு எல்லாருமே அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க. ஜிமினும் உங்களோட அன்பு எவ்வளோ பரிசுத்தமானதுன்னு நினச்சி மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. தென் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றதுக்காக நீங்கள் ரூமுக்கு வர்றீங்க. பட் ரூம்குள்ளே ஜிமின் இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பாக்ஸில், இது ஒரு பிங்க் கலரில் பேக்கிங் செய்யப்பட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே இந்த லேபிளில் டூஸ் ஒயன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை கவனித்த நீங்கள் அந்த கிஃப்டை கையில் எடுத்து பார்க்குறீங்க. அதில் சின்ன எழுத்தில் ஹோப் மஞ்சு கல்யாண நாளில் தான் பிரிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் உங்களோட முகத்தில் ஒரு புன்னகை அரும்புது. நீங்கள் அந்த கிஃப்டை அப்படியே உங்களோட செஸ்ட்டோடு அணைச்சிட்டு அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. இதை எல்லாத்தையும் பால்கனியில் நின்று பார்த்துட்டு தான் இருக்கார் ஜிமின். இப்போது ஜிமின் அப்படின்னு தொண்டையை கணிக்க, அந்த சத்தத்தில் தண்ணில் அடைஞ்ச நீங்கள் அந்த கிஃப்ட் பாக்ஸை செல்ஃபில் வச்சுட்டு, உங்களை கூப்பிட தான் சார் வந்தேன், சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தை கூட பார்க்காம அங்கேருந்து போயிடுறீங்க. ஜிமின் மனசுக்குள்ளே, என்னை கண்டுக்காமலே போகிறா, சரியான அழுத்தக்காரி
போடி போ, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குது, கூடிய சீக்கிரம் உன்னை என்கிட்ட கெஞ்ச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள சிரிப்பு சிரிக்கிறாரு. அதோட அர்த்தமும் அவருக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ஹாலில் உங்களை எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிற டிஸ்கஷனில் இருக்காங்க. இப்போது தமிழ் ஆரம்பிக்கிறா. ஏய் மஞ்சு, நைட்டு ஒயனுக்கு செம்ம அறை, பாவம் அவள் எப்படி தான் தாங்கினாலோ. என்னடி சொல்கிற? அண்ணா அவளை அடித்தாரா? எதுக்கு? ஆமாண்டி, யாரை கேட்டு நீ காலேஜில் டான்ஸ் ஆடினன்னு சொல்லி 2 கன்னத்துலேயும் அறை விழுந்துச்சு. ஒயன் அழுதுகிட்டே மாடிக்கு போயிட்டா. அப்புறம் நான் தான் மாமா கிட்ட எனக்கு பதில் தான் அவள் ஆடினான்னு சமாளிச்சிட்டேன் அப்படின்னு தமிழ் சொல்ல, பாவம் அவள் அடி வாங்கினதுக்கு நாம தானே காரணம் அப்படின்னு பூஜா சொல்கிறா. ஒரு வேளை நம்ம தப்பான ரூட்டில் போகிறோமோ அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதெல்லாம் இல்லை, எல்லாம் சரியாக தான் போகுது அப்படின்னு ஷிவானி. எப்படி சொல்கிற ஷிவானி அப்படின்னு குமார் கேட்க, பிடிக்காமல் இருந்திருந்தா அவள் டான்ஸ் ஆடினதை பற்றி கவலைப்பட்டிருக்கவே மாட்டார். பட் அவள் ஆடினதால் கோவப்பட்டு அடித்தாருன்னா என்ன அர்த்தம்? அவளை மற்றவங்க பார்க்குறது பிடிக்கலைன்னு அர்த்தம். நம்ம காலேஜில் ஒயனை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம பொண்டாட்டியை அவங்க எல்லாம் சைட் அடிக்கிறாங்கன்னு அவருக்கு பொறாமை. அதைத்தான் ஒயன்கிட்ட இப்படி காட்டியிருக்காரு. என்ன அடி தான் கொஞ்சம் பலமாக விழுந்துருச்சு அப்படின்னு ஷிவானி சொல்ல, அவளை பிடிச்சிருந்தா அப்புறம் ஏண்டி இந்த சேலை விஷயத்தில் இப்படி பண்ணார்? அந்த ரேஷ்மாவுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒயனுக்கு மட்டும் இவ்வளோ கம்மியான விலையில் சேலை எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தமிழ் சொல்ல, அவர் ஒயனை சீன்றதுக்கு தான் அப்படி பண்ணார். அந்த சேலையை அவர் ஒயன்கிட்ட கொடுத்தப்ப எல்லாருமே ஒயனோட முகத்தை தான் பார்த்தீங்க. ஆனால் நான் அவன் புருஷனோட முகத்தை பார்த்தேன். அவர் அவகிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு. அவர் அந்த புடவையை கொடுத்ததும் அவன் என்ன சொல்ல போகிறான்னு ஆர்வமாக அவன் முகத்தையே பார்த்தாரு. நான் அதை கவனிச்சிட்டு தான் இருந்தேன். ஒயன் மட்டும் என்ன லேசப்பட்டவளா? அந்த புடவையை அவர் அவகிட்ட கொடுத்தப்ப அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். இதுலேருந்து என்ன தெரியுது? அவள் புருஷன் என்ன செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்கும்னு தெரியுது. ஸோ இப்போ நம்ம அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணலான்னு யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஷிவானி கேட்க, அதையும் நீயே சொல்லிடுடி அப்படின்னு முகத்தை பாவமாக வச்சுட்டு சொல்கிறா மஞ்சு. அதையும் நான் தான் சொல்லணுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ட. ஃபியூ மினிட்ஸ்லேயே ஐடியா அப்படின்னு சொல்லி அவளோட பிளானை எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறா. இது கொஞ்சம் பழசு தான், பட் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறா. அது நாங்கள் முடிவு பண்ணுறோம், நீ ஐடியாவை சொல்லு அப்படின்னு ஸ்ருதி கேட்க, வயன் வர வழியில் எண்ணெயை ஊற்றி அவளை கீழே விழ வைப்போம். அதை சாக்கா வச்சு ஜிமின் சார் தூக்க சொல்லுவோம். எப்படியும் எங்கேயாவது சுளுக்கு பிடிச்சிருக்கோம், அதுக்கும் மருந்து தடவை சொல்லுவோம். எப்படியும் 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஷிவானி சொல்ல, அது என்ன எப்போ பார்த்தாலும் வயனை டார்கெட் பண்ணியே பிளான் போடுற? நேற்று தான் அடி வாங்கியிருக்கா, இப்போ மறுபடியும் வழுக்கிட்டு விழுக சொல்கிறியா? ஏதாவது பெரிய அடியாக பட்டுட்டா அப்படின்னு சிவா சொல்ல, மக்கு சிவா, ஜிமின் சார் விழுந்தா வயன் தூக்குவாளா? தட்டி மாடு, நீங்கள் தான் தூக்கணும், வயன் விழுந்தால் தான் அவர் தூக்குவார் அப்படின்னு ஷிவானி சொல்ல, இது எல்லாத்தையும் கேட்ட ஜெய்ஹோப், டேய் சிவா, நீ உன் லைஃப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதே கிடையாதுடா, இவன் எப்படி உன்னை கரை சேர்த்துருவா அப்படின்னு ஜெய்ஹோப் சொல்ல, சிவா அப்படின்னு எல்லா பள்ளியும் காட்டுறான். ஜிமின் கீழே சாப்பிட வர்றாரு. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜிமின் சாப்பிட்டுட்டு கை கழுவுறாரு. பிளான் படி எண்ணெயை தரையில் ஊற்ற தமிழை தான் அனுப்புகிறாங்க. இந்த பயபுள்ளைங்க எப்பப்பாரு என்னையவே கோத்து விடுதுங்க, கடவுளே அவளுக்கு பெருசாக எதுவும் அடிபடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே எண்ணெயை தரையில் ஊற்றுறா தமிழ். மஞ்சு உங்களை இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன மஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் மஞ்சுவை பார்த்துட்டு வர்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் ரூமுக்கு போகிறதுக்காக ஜிமின் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தரையில் ஊற்றியிருந்த எண்ணெயை கவனிக்காமல் அதில் காலை வச்சிட்டீங்க. ஆனால் ஜிமின் தரையில் இருந்த எண்ணெயை பார்த்துட்டாரு. ஏய் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதில் காலை வச்சு வலிக்கிடுறீங்க நீங்கள். உடனே ஜிமின் ஓடி வந்து உங்களை கீழே விழாமல் தாங்கி பிடிச்சிக்கிறாரு. நல்ல வேலையா நீங்கள் கீழே விழுந்து அடிபட்டுக்கல, ஆனால் உங்கள் காலில் சுளுக்கு பிடிச்சிச்சு. ஏய் பார்த்து வர மாட்டியா? கீழே விழுந்தால் கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு.
அவர் சொன்னது மற்றவங்களுக்கு கோபமாக தெரிஞ்சாலும் அதில் இருக்க அக்கறை உங்களுக்கு மட்டும் புரியுது. 2 பேரும் சுற்றி இருப்பவங்க எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. ஓய், இங்கே பார், எப்போவும் அடுத்தவங்கள பற்றி மட்டும் யோசிக்காமல் உன்னை பற்றியும் கொஞ்சம் யோசி. நீ தான் நான் சொல்கிறத எத்தையுமே கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு ஜிமின் சொல்கிறப்பே அவரோட முகம் வாடிடுது. அதை பார்த்து நீங்கள் சாரி சார், இனிமேல் நான் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் விழுந்த வேகத்தில் உங்களோட கைகளை அவரோட கழுத்தில் கோத்துருக்கிறதும் அவரோட கை உங்களோட இடுப்பு பிடிச்சி தாங்கி இருக்கிறதும் உணர்றீங்க. ஒரு முறை சுற்றி பார்க்குறீங்க. எல்லாரும் உங்களையே பார்க்க உங்களுக்கு ரொம்பவே சங்கடமாகி போயிடுது. சார், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட தோல்லேருந்து கைகளை எடுக்கிறீங்க. மெதுவாக ஜிமின் கிட்ட இருந்தோம் உங்களை பிரித்து காலை தரையில் ஊன ஆ அப்படின்னு வழியில் கத்திட்டீங்க. உங்களோட ரைட் லெக்கில் சுளுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ தான் உணர்றீங்க. நீங்கள் கத்தியதுமே என்னாச்சு அப்படின்னு பதறாரு ஜிமின். இந்த ஜிமின் ரொம்பவே புதுசு. அது காலை கீழே வைக்க முடியல சார், ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே ஜிமின் பதறி விழுந்ததில் எதுவும் ஆகியிருக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு இரு நீ நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே அவரோட கைகளில் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் உங்களை ஏந்துறாரு. உங்களோட கை மறுபடியும் உங்களை அறியாமே அவரோட கழுத்தை சுற்றிக்குது. 2 பேருமே ஒருத்தர் பார்க்க 2 பேரும் கண்களும் நேருக்கு நேர் சந்திக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழியுது. இதை பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அவங்களுக்குள்ள ஹைஃபை போட்டுக்கிட்டாங்க. சிவாவோ இதான் சாக்குன்னு என் செல்லம் அப்படின்னு சிவானியோட கழுத்தில் ஒரு இச்சு கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேஷ்மாவுக்கு தான் காதில் புகை வந்தது. உடனே அவள் ஃபோன் எடுத்து அப்படியே அவள் ஃபோன் ரிங்டோனை ப்ளே செஞ்சுட்டு ஃபோன் வந்த மாதிரி காட்டிக்கிறா. அந்த ஃபோனோட சத்தம் கேட்டு ரியாலிட்டிக்கு வந்த ஜிமின் அப்போ தான் தன்னை சுற்றி ஆட்கள் இருக்காங்கங்கிறதையே உணர்றாரு. அவங்கள தூக்கிட்டே உங்களோட ரூமுக்கு போகிறாரு. மெதுவாக பெட்டில் படுக்க வைக்க ரூம் கதவை சாத்தாதனால ஜிமின் போயிட்டு கதவை சாத்த போக அப்போது ஸ்ருதியும் பூஜாவும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க அந்த வழியாக. ஏ பூஜா, பாவண்டி வயன், அவளுக்கு காலில் நல்லா சுளுக்கு, என்னடி பண்ணுறது அதுக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்க உடனே பூஜா, அதுக்கு பெருசாக மருந்து ஒன்றும் வேண்டியதில்லடி, அவகிட்ட எப்போவுமே தலைக்கு வச்சு குளிக்கிற நல்லெண்ணெய் இருக்கும், அதில் 2 சொட்டு விட்டு பதமாக தேய்ச்சி விட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஜிமின் கதில் வேணும்னே விழணுங்கிறதுக்காகவே சொல்லிட்டு போகிறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஜிமின், ஓ, எண்ணெய் தேய்ச்சி விட்டால் நல்லாயிடுமா அப்படின்னு நினச்சிட்டே கதவை சாத்திட்டு தாழ்பால் போட்டு உங்ககிட்ட எண்ணெயோட வந்து உட்காராரு. ஓய் பட்டிக்காடு, காலை குருடி அப்படின்னு உங்களோட காலை தூக்கி அவரோட மடியில் வைக்கிறாரு. இதை பார்த்ததுமே பதறின நீங்கள், ஐயோ சார் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் என் காலை பிடிச்சி விடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவர்கிட்ட கெஞ்சிட்டு பதறிட்டு கால் எடுத்துடுறீங்க. ஏன்டி இப்படி கத்துற, உன் காலை தானே பிடிச்சேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு ஜிமின் கேட்க, சார் நீங்கள் என் காலை பிடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உங்களை பார்த்து, அப்போது நான் எங்கே பிடிச்சா உனக்கு இஷ்டமாக இருக்கும், நைட்டு பிடிச்சேனே அங்கேயா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு ஜிமின். அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ போங்க சார், என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்ககிட்ட நான் பேசாமல் வேறு யாருக்கிட்டடி பேசுறது? சரி சரி, முதல்ல காலை கொடு அப்படின்னு உங்களோட காலை பிடிக்கிறாரு. மறுபடியும் அவரோட மடியில் வச்சு உங்களோட காலை மறைச்சிருந்த உங்களோட சேலையை மேலே தூக்குறாரு. அதில் உங்களோட அழகான கால்கள் தெரியா, என்ன காலுடாது, சும்மா வளவலன்னு செம்மையாக இருக்குது. இவ்வளோ நாள் இதை கவனிக்காமல் போயிட்டோமே, இன்றைக்கி எப்படியாவது இதை முழுசாக பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக நீங்கள் அவரை கவனிக்கிறீங்களான்னு பார்க்குறாரு. நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்க, உங்கள் கவனம் இங்கே இல்லைன்னு நல்லாவே தெரியுது. நீங்கள் எப்படி இங்கே என்ன குட்டி இருக்கும் அப்படின்றதுலேயே யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் கவனிக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கால் முட்டி வரைக்கும் உங்கள் சாரியை நகர்த்துறாரு. ஒரு முறை
உங்களோட காலை ஏக்கமாக பார்க்குறாரு. தென் உங்களோட காலில் அப்படியே எண்ணெய் ஊற்றி மசாஜ் செய்ய ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்காமல் மெதுவாக பாதத்தை பிடிச்சி விட உங்களுக்கு காலில் இருந்த வலி எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இதை உணர்ந்த உடனே, சார் எனக்கு உண்மையிலே எனக்கு வலி இல்லை, உங்களுக்கு சுளுக்கெலாம் எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்க, அவர் அதெல்லாம் பார்க்குற நிலைமையிலையா இருக்கார். உங்களோட கணுக்கால்லேருந்து முட்டி வரைக்கும் அப்படியே தடவிக்கிட்டே போகிறாரு. இன்னும் உங்கள் சாரியை கொஞ்சம் தூக்கி முட்டியை தாண்டியும் கையை தடவிட்டு முன்னேறிட்டே போகிறாரு. இப்போ உங்கள் சாரி உங்கள் தாய்ஸ் வரைக்கும் தூக்கி இருக்கிறத பார்த்த நீங்கள் உங்கள் தாய்ஸில் இருக்க அவரோட கையை டக்குன்னு பிடிச்சிடுறீங்க. நீங்கள் அப்படி செஞ்சதுமே ஜிமின் உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. ஏண்டி அப்படின்னு ஒரு மாதிரி ஏக்கத்தோடைய கேட்க, சார் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தடுமாறிட்டே கேட்குறீங்க. பார்த்தா தெரியல, சுளுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு உங்கள் லெக்ஸை பார்த்துட்டே ஜிமின் சொல்ல, எனக்கு சுளுக்கு கணுக்காலில் தான் சார், ரைஸில் இல்லை, விடுங்க சார் அப்படின்னு ரொம்பவே மெதுவான குரலில் நீங்கள் சொல்லிவிட்டு உங்களோட சாரியை கீழே எடுத்து உங்கள் தைஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. உங்களோட இந்த ஸ்வீட்டான வாய்ஸும் நீங்கள் இருந்த அந்த கோலமும் அவர் என்னமோ செய்து அவர் உங்கள் கையை தடுத்து உங்களோட 2 கையுமே பிடிச்சிக்கிறாரு. அது இல்லடி, உன்னோட கணுக்கால் இருந்த சுளுக்குக்கு நான் மசாஜ் செஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இப்போ இங்கே வந்துருச்சு, அதான் இங்கேயும் தேய்ச்சி விடலான்னு அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் சொல்லிகிட்டே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. போங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் சுளுக்கு ஒன்றும் மேலே எல்லாம் ஏறாது, அப்படி இங்கே சுளுக்கு இருந்தால் எனக்கு இந்நேரம் வலிச்சிருக்கும், பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓ உனக்கு வலிச்சாதான் நம்புவியா, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு நறுக்குன்னு கடிச்சிட்டாரு உங்களோட தைஸில். நீங்கள் வலியில் ஆணு கத்துறீங்க. இப்போ பார்த்தியா வலிக்குது அப்படின்னு ஜிமின் சொல்ல, போங்க சார் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. வலிக்குதா, அப்போ மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு மறுபடியும் கீழே குனிஞ்சு கடித்த இடத்துல அவரோட டங் டிப்பால் கோலம் போடுறாரு. அவரோட அந்த செயலில் நீங்கள் துடிச்சேட்டீங்க. நீங்கள் சார் விடுங்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்ததை முழுசாக சொல்ல முடியாமல் திணறிட்டுருக்கீங்க அவரோட செயலில். ஆனால் ஜிமின் அவரோட முத்தத்தை வள்ளல் மாதிரி அப்படியே வாரி வணங்கிட்டுருக்காரு. நீங்கள் இப்போது அமைதியாக அவரோட செயலை அனுபவிச்சிட்ருக்கீங்க. ஓய் பட்டிக்காடு அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஓய் என்னடி சொல்ல மாட்டியா அப்படின்னு ஜிமின் கேட்க, அப்படிங்கிறீங்க. ஓய் உன்னோட தொரக்கறி சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கடி கடிக்க நீங்கள் இந்த டைம் கத்தலை அமைதியாக இருக்கீங்க. உடனே ஜிமின், என்னடி அப்படியே இருக்கா, உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்க நீங்கள் இல்லை அப்படின்னு மறுப்பா தலையசிக்கிறீங்க. ஆனால் ஜிமின், இல்லை உனக்கு வலிச்சா மறுபடியும் மருந்து போடலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் ஐயோ மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி பெட்லேருந்து கீழே குதிக்கிறீங்க. ஆளை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக வெளியில் ஓடிடுறீங்க. நீங்கள் ஓடுறத பார்த்த ஜிமின் மகிழ்ச்சியில் சத்தமாக சிரிக்கிறாரு. நீங்கள் வெளியில் வர கதவை திறக்கவும் ஜிமினோட சிரிப்பு சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது. நீங்களும் முகம் முழுக்க புன்னகையோடு வெளியில் வர்றீங்க. இதை பார்த்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிளான் சக்ஸஸ் அப்படின்னு துள்ளி குதிச்சிட்ருக்காங்க. அங்கே ராஜசேகரோட அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவரோட பையனை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க கட்டத்துறையை. ஜெயோப்போட கல்யாணத்துக்கு கட்டத்துறை பேருக்கு ஏற்ற மாதிரி கட்டையாக அழகாக ஒரு 25 வயசு தான் இருக்கும். ஆனால் கிராமத்து பையன். அவன் உள்ளே வந்ததுமே, வா கட்டத்துறை, அப்பா கால் பண்ணார், நீ வரதை பற்றி சொன்னார், நீ வந்தது ரொம்ப சந்தோஷம், பாட்டி தம்பி மேலே ரூமில் தங்க வைங்க அப்படின்னு ராஜசேகர் சொல்ல, அப்போது அங்கே வந்து நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனும்
உங்களை பார்த்ததுமே இன்னும் பல்ல காட்டிட்டே உங்கள் பின்னாடி வரான். நீங்கள் வெளியில் ஓடி போனதுமே ஜிமின் வெளியில் போகிறதுக்காக ரெடியாகி கீழே வராரு. அப்போது எதிரில் உங்களை பார்த்துட்டே பின்னாடியே வந்த துரையும் பார்க்குறான். இவன் யார், இவன் பின்னாடியே வரான் அப்படின்னு நினச்சிட்டு, ஏய் நில்லு, இது யார் அப்படின்னு உங்களை கேட்க, சார் இவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க, உங்களுக்கு தம்பி முறை வேணும் சார், இருங்க இவருக்கு ரூமை காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி போக, ஏய் நீ நில்லு, நான் வேறு யாரையும் காமிக்க சொல்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, பரவாயில்லண்ணே இவங்களே ரூமை காமிக்கிட்டோம் அப்படின்னு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே சொல்கிறான். சரி வாங்க அப்படின்னு நீங்களும் அவனுக்கு ரூம் காமிக்கிறீங்க. ஜிமின்க்கு கடுப்பாக இருக்கு. இவ என்ன நினச்சிட்ருக்கா, நான் போக வேண்டாம்னு சொல்கிறேன், இவ பாட்டுக்கு போகிறா, இவன் என்னடான்னா இப்படி அவள் பின்னாடி இழிச்சிட்டே போகிறான், இருடி உன்னை வெளியில் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிமின் செம்ம கடுப்பாக சொல்லிட்டு வெளில போகிறாரு. போச்சுடா, மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏற போகுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட முடிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய்.